ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கொஸ்து வந்து எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு பரங்கிக்காய், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம போட்டுடலாம். குக்கரை வச்சு எல்லாத்தையுமே நம்ம போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர் விசில் போட்டு ஒரு 6-7 விசில் விடுங்க, ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இருத்துட்டு நல்லா அதை மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா கத்திரிக்காயோட அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் கொஸ்தில். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியையே திரும்பவும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அது வந்து இதானோடனே ஸ்ப்ளாஷ் ஆனோடனே இதை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. அந்த இதில் ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடுங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, எங்கள் ஊரில் இது பயங்கர ஸ்பெஷலாக. அது எங்கள் அம்மா வேறு லெவலில் செய்வாங்க இந்த கொஸ்து. மோஸ்ட்லி நாங்கள் வந்து வீட்டில் வந்து கொஸ்து வைப்போம், இல்லை சாம்பார் வைப்போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணும்னாலும் நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.